தாம் அறுவடை செய்த நெல்லுக்கான உரிய விலை கிடைக்காமையினால் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டு வருகின்றோம். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பழியங்குடியிருப்பு கிராம விவசாயிகளின் நிலை தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நெற்செய்கை மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் விளைச்சலை சந்தைப்படுத்துவதில் திருகோணமலை தோப்பூர் விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் உரிய காலத்தில் நெல் கொள்வனவு செய்யப்படாமையால் நெல்லை தமது வீடுகளிலேயே களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். நெல்லுகள் எல்லாம் வீடுகளில் அடிக்கப்பட்டு வீடுகள் நிரம்பியப்பட்டு கிடக்கு. அதனால எங்களோட வீடுகளில் இடவசதி குறைவாகவும் இடவசதி படிக்கிற பிள்ளைகள் புக்ஸுகள் அது இதுகள் வைக்கிற இடங்கள் எல்லாம் நெல் அடுக்கி கிடக்கிறதால எங்களுக்கு வீட்டுல இடவசதி இல்லாமலும் கஷ்டமான நிலைமையிலும் இருக்குது. அதனால இந்த நெல்லை அரசாங்கம் லாபகரமான ஒரு விலையில நெல்லை கொள்வனவு செய்தா இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது. அரசாங்கம் சரியான விலையில இந்த நெல்லை கொள்வனம் செய்யாமல் விட்டதால நெல் சரியான விலையில விற்க முடியாததால நெல்லெல்லாம் ஜனங்கள் தேக்கி வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அரா விலைக்கு விற்கிறதால இந்த காரணம் நடக்குது. அரசாங்கம் சரியான விலையில நெல்லை கொள்வனம் செய்யுமா இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. விவசாய செய்கைக்காக நாய்களை எல்லாம் ஈடு வைத்து தான் இந்த நெற்செய்கையை மேற்கொள்கிறார்கள். அடுத்தது சரியான விலையில நெல்லை கொடுக்க முடியாத காரணத்தினால் வீடுகளிலே நெல்லை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே இடமில்லாத ஒரு நிலையில் இருக்கிறது. சரியான நிர்ணயிக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலையில நெல்லை கொள்வனவு செய்வார்களாக இருந்தால் அரசாங்கம் கொள்வனவு செய்யுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது.